श्लोक 38 वायोः स्पर्श तन्मात्राद् रूपं दैव ईरिदाद् अभूत् समुत्थितं ततः तेजः चक्षुः रूपः उपलम्बनं वायोश्च स्पर्शतन्मात्राद् रूपं दैवेरिदादभूत् समुत्थितं ततस्तेजक्षुरूपोपलम्बनं വായു തന്മാത്രയിലേന്ത് பகவானோட பிரேரணை காரணமாயிட்டு ரூப தன்மாத்திரை உண்டாச்சு. அதுலேருந்து தேஜஸ் அப்படிங்கிற மகாபூதம் உண்டாச்சு. ரூபத்தை ரிசீவ் பண்ற இந்திரியம் அப்படிங்கிறது கண்களாக்கும், சக்ஷுஸ். வாயோஹோ வாயுவிலேந்து ஸ்பர்ஷ தன்மாத்திராது ஸ்பர்ஷ தன்மாத்திரையோடு கூடின வாயுவிலேந்து ரூபம் ஷேப் உருவம் அப்படிங்கிற தன்மாத்திரை உண்டாச்சு. தெய்வ ஈரிதாது பகவானால பிரேரணை செய்யப்பட்டுட்டு அந்த காலசக்தியால பிரேரணை செய்யப்பட்டுட்டு ஸ்பர்ஷ தன்மாத்திரையோடு கூடின வாயுவிலேந்து ரூபம் அபூத் ரூபம் உண்டாச்சு. ததஹா அந்த ரூபத்திலேந்து தேஜஹா அக்னி அப்படிங்கிற பூதம் சமஸ்திதம் உண்டாச்சு. சற்றுஹூ ரூப உபலம்பனம் ரூபத்தை காணறதுக்கு ஆன இந்திரியமாக்கும் கண்கள், ரூப தன்மாத்திரையிலேந்தாக்கும் கண்கள் உண்டாச்சு. श्लोक 39 द्रव्य आकृतित्वं द्रव्य आकृतित्वं गुणदा व्यक्ति संस्थात्वम् एव च तेजः त्वं तेजसः साध्वी रूपमात्रस्य वृत्तयः द्रव्यां कृतित्वं गुणता व्यक्तिसंस्थात्वमेव च तेजस्त्वं तेजसः साध्वी रूपमात्रस्य वृत्तया சாத்வி சாத்தியான அம்மா அப்படின்னு கூப்பிடுறார் கபிலதேவன் அம்மாவை. திவ்ய ஆகிருதித்துவம் ஓரோ பொருளோடும் ஷேப்பு குணதா அந்த பொருள்களில் இருக்கிற குணமாயிட்டு தீர்றது அப்படிங்கிறது. வியக்தி சம்ஸ்தாத்துவம் ഓരോ பொருளோடும் நிலைமை ஏது அவஸ்தையிலேயாக்கும் இருக்கு அப்படிங்கிறது. ஏவஜா எல்லாவுமே ரூப தன்மாத்ரா லட்சணங்களாக்கும். தேஜஸா அக்னியோடு தேஜஸ்துவம் அக்னி தர்மம் ஆகிறது என்னது அப்படின்னாக்கா எல்லாமே ஏவஜா ரூபமாத்திரஸ்ய விருத்தையா ரூபம் அப்படிங்கிற தன்மாத்திரையோடு லட்சணமாக்கும். श्लोकं 40 द्योदनं पचनं पानं अदनं हिममर्दनं तेजसः वृत्तयः तु एताः शोषणं क्षुद् त्रिड् एव च द्योदनं पचनं पानमदनं हिममर्दनं तेजसो वृत्तयस्त्वेधा शोषणं क्षुत्रुडेव च வெளிச்சம் கொடுக்கிறது, வேக வைக்கிறது, உணவை சாப்பிட வைக்கிறது,
அதே மாதிரி பிரகாசிப்பிக்கிறது, இதெல்லாம் தேஜஸோடு லட்சணங்களாக்கும். க்ஷுது அப்படின்னா பசி, திருடு அப்படின்னா தாகம். பசியினாலேயும் தாகத்தாலேயும் அதனம், நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற தோணல் உண்டாக்குறது, அப்படி சாப்பிட வைக்கிறது. அதே மாதிரி தியோதனம், பிரகாசத்தை உண்டாக்கிட்டு பஜனம், அக்னியை உண்டாக்கிட்டு உணவை வேக வச்சு பசியும் தாகமும் காரணமாயிட்டு நம்மளை சாப்பிட வச்சு நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருள்கள் நம்மளோட சரீரத்துக்குள்ள தகிக்கிறது. அப்படி அந்த உணவை தகிப்பிக்கிறதும் இந்த அக்னி தான். பானம் அப்படின்னா நம்மளை நீர் குடிக்க வைக்கிறதும் ஹிமமர்தனம். அதே மாதிரி குளிர் அப்படிங்கிறத இல்லாம பண்றதும், தாகம் எடுத்தாலாக்குமே தண்ணி குடிக்கணும்னு தோணுறது, அதனாலேயே நம்ம தண்ணி குடிக்கிறோம். இப்படி தண்ணி குடிக்க வைக்கிறதும், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப குளிரா இருக்கிற அவஸ்தைய இல்லாம பண்றது, அதாக்கும் ஹிமமர்தனம். இதெல்லாம் அக்னியோட லட்சணம். சோஷணம், அதே மாதிரி பொருள்களை காய வைக்கிறதும் அக்னிதான். இதெல்லாம் தேஜசா விருத்தையாக தூ, தேஜஸோட லட்சணங்களாக்கும். ശ്ലോകം 41. രൂപമാത്രാത് വികുർവാണാത് തേജസഃ ദൈവചോദിതാത് രസമാത്രം അഭൂത് തസ്മാത് അംബഃ ജിഹ്വാ രസഗ്രഹഃ രൂപമാത്രാത് വികുർവാണാത് തേജസോ ദൈവചോദിതാത് രസമാത്രമഭൂത് തസ്മാദംബോ ജിഹ്വാ രസഗ്രഹ. ഭഗവാനോട് പ്രേരണയാല് രൂപഗണങ്ങളോട് കൂടിന അഗ്നിയില്, அந்த அக்னியிலேருந்து ரசதன் மாத்திரை உத்பவிச்சது. ரச தன்மாத்திரையிலேருந்து ஜலம் உண்டாச்சு. அந்த ரசத்தை ரிசீவ் பண்றது நாக்கு, ஜிஹ்வேந்திரியம் ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ரூபமாத்ராது விகுர்வாணாது தேஜசா தெய்வசோதிதாது. ரசமாத்திரம் அபூத் தஸ்மாத் அம்பஹ ஜிஹ்வா ரசக்ரஹ. தெய்வசோதிதாது, காலசக்கர ஸ்வரூபியாயிருக்கிற பகவான் பிரேரிப்பிச்சிட்டு, பகவானோட பிரேரணையால விகுர்வாணாது மாற்றம் சம்பவிச்ச, ரூபமாத்திராது ரூபகுணமாயிருக்கிற தேஜசா அக்னியிலேருந்து ரசமாத்திரம், ரசம் அப்படிங்கிற டேஸ்ட் அப்படிங்கிற தன்மாத்திரை அபூத் உண்டாச்சு. தஸ்மாத் அந்த ரச தன்மாத்திரையிலேருந்து அம்பஹா ஜலம் உண்டாச்சு. ஜிஹ்வா அந்த நாக்கு, ரசனேந்திரியமாக்கும் அந்த நாக்கு. அந்த ரசத்தை ரிசீவ் பண்ணுறது, ஸ்வீகரிக்கிறது நாக்காக்கும். ரசக்ரஹா, ரசத்தை ஸ்வீகரிக்கிறது ஜிஹ்வா, அந்த ரசனேந்திரியமாக்கும். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். பஞ்சபூதங்களுக்கும் பிரத்யேகமா இருக்கிற குணங்கள் இருக்கு. ஆகாசம் அப்படிங்கிறதுக்கு
சப்தம் மட்டும்தான் குணம். வாயுவுக்கு சப்தமும் அதே மாதிரி வாயுவோடு குணமாக இருக்கிற ஸ்பர்ஷவும், அப்படி 2 குணம் இருக்கு. அக்னிக்கு ஆகாசத்தோடு குணம், வாயுவோடு குணம், அக்னியோடு குணம். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், இப்படி இருக்கிற குணங்கள். ஜலத்துக்கு சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், அதுபோக ஜலத்தோடு குணமான ரசம், இப்படி 4 குணம் இருக்கு. அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பூமிக்கு எல்லா குணங்களும் இருக்கு. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், இப்படின்னு அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 41வது ஸ்லோகம் முடிஞ்சிட்டு இப்போ 42வது ஸ்லோகத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். கஷாயः மதுரः திக்தः கடு அம்லः इति न एकता भौतिकानां विकारेण रस एकः विभिद्यते. ஏகமாயிருக்கிற ரசம் பல பல பதார்த்தங்களோடு கூடி இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்னால சவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, காரம், புளி இப்படின்னு பலராயிட்டு தெரியப்படுறது. கஷாயோ மதுரஸ்திக்த கட்வம்ல இதி நைகதா பௌதிகானாம் விகாரேண ரச ஏகோ விபித்யதே. கஷாயः மதுரः திக்தः கடு அம்ல இதி ந ஏகதா. பௌதிகானாம் விகாரேண ரச ஏகஹா விவித்யதே. ஏகஹா ரசஹா, ரசம் அப்படிங்கிற தன்மாத்திரை அது ஒண்ணுதான் இருக்கு. இருந்தா கூட பௌதிகானாம் விகாரேண இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வஸ்துக்களோடு பல பல வஸ்துக்களோடு கூடி சேரல் காரணம் பல பல ரசங்கள் உண்டாയി வந்தது. கஷாயஹா சவர்ப்பு, கஷாயமெல்லாம் குடிக்கிறத வாயில சவர்ப்பா இருக்கும். அது புளிப்பும் இல்லை, கசப்பும் இல்லை, அது ஒரு அவஸ்தை, சவர்ப்பு. மதுரஹா இனிப்பு, திக்தஹா கசப்பு, கடு காரம், அப்படி இல்லைன்னா எரிவு, அம்லஹா புளிப்பு, இப்படின்னு ந ஏகதா ஒரு ரசமல்லாதக்கு பல பல ரசமாயிட்டு விபித்யதே மாறது. ஸ்லோகம் 43. क्लेदनं पिण्डनं तृप्तिः प्राणन अप्यायन उन्तनं ताप अपनोदः भूयः त्वम् अम्बसः वृत्तयः तु इमाः. क्लेदनं पिण्डनं तृप्ति प्राणनाप्यायनोन्तनं तापापनोदो भूयस्त्वमम्बसो वृत्तयस्त्विमा. क्लेदनம்னா ஈரப்பதம், தண்ணி விட்டு நனைக்கிறது. பிண்டனம் அப்படின்னா தண்ணிய சேர்த்தி உருட்டுறது. ஸ்ராப்தத்துக்கெல்லாம் பிண்டம் உருட்டுவாளே. திருப்திஹி சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாக்குற அளவுக்கு இந்த தண்ணி பல தரத்துல நமக்கு திருப்தியை தருது.
பிராணனை நமக்குள்ள ஜீவனை நிலநிப்பாட்டுறதுக்கு தண்ணி அப்படிங்கிறது மஸ்ட். அப்பியாயனம் நமக்கு தாகம் எடுக்கிறத தண்ணி குடிச்சாதான் அந்த தாகம் தீரும், அதுக்கும் தண்ணி மஸ்ட். உந்தனம் வறட்சை இல்லாத அவஸ்தைய உண்டாக்குறதுக்கு தண்ணி மஸ்ட். அப்படி இல்லைன்னா ஒரு சாஃப்ட் தன்மை வருத்துறதுக்கு தண்ணி மஸ்ட். சப்பாத்தி மாவெல்லாம் குழைக்கிறத ரொம்ப ரஃபா இருந்தானா கொஞ்சம் கூட தண்ணி அதுல தெளிப்போம், அப்ப இத்திரி சாஃப்ட் வரும். அதுக்காக இந்த உந்தனம் அப்படின்னு சொல்றது. அந்த சாஃப்ட் தன்மை அதுக்கு தண்ணி மஸ்ட். தாப அபனோதகா சூடு இல்லாம ஆகிறதுக்கு தண்ணி மஸ்ட். ரொம்ப சூடா இருந்தா நம்மளால வாழவே முடியாது, இப்ப தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு சமனம் கிடைக்கும். பூயஸ்தம் தண்ணி பூமியில தன்னால உறவெடுத்து வர்றது, கிணத்துக்குள்ள இருந்து தண்ணி அப்படியே ஊர்ந்து வருது. நம்ம கிணத்துக்குள்ள தண்ணியை கொண்டு கொட்டிட்டு எல்லாம் தண்ணியை யூஸ் பண்றோம், கிணத்தை தோண்டினா அதுக்குள்ள இருந்து தண்ணி நமக்கு உறவெடுத்து வருது. இமாஹாது இதெல்லாம் ஆகட்டும். அம்பசகா ജലത്തോട് വൃത്തയഃ സ്വഭാവങ്ങളാക്കും. ശ്ലോകം 44. രസ തന്മാത്രാത് വികുർവാണാത് അംബസഃ ദൈവചോദിതാത് ഗന്ധമാത്രം അഭൂത് തസ്മാത് പൃഥ്വി ഘ്രാണഃ തു ഗന്ധകഃ. രസതന്മാത്രാത് വികുർവാണാദംബസോ ദൈവചോദിതാത് ഗന്ധമാത്രമഭൂതസ്മാത് പൃഥ്വി ഘ്രാണസ്തു ഗന്ധകഃ. ഭഗവാനോട് പ്രേരണ കാരണമായിട്ട് ഭഗവാനോട് அந்த காலச்சக்கரம் சுற்றி திரியறதுனாலேயாக்குமே எல்லாத்துக்கும் ஒரு மூவ்மெண்ட் ഉണ്ടാகிறது. அப்போ பகவானோட பிரேரணை காலமாயிட்டு மாற்றம் പ്രാപിച്ച രസതന്മാത്രയോട് കൂടിന ജലത്തിലേന്ത് ഗന്ധതന്മാത്ര ഉണ്ടായി വന്നത്, അതിലേന്ത് പൃഥ്വി മഹാഭൂതം ഉണ്ടായി വന്നത്. ഗന്ധത്തെ தெரிஞ்சுக்கிறது கிராணேந்திரியத்தாலேயாக்கும். രസ മാത്രാത് രസ തന്മാത്രയായിട്ട് இருக்கிறது. தெய்வச்சோதிதாது காலஸ்வரூபனான பகவான் பிரேரணை செய்யப்பட்டுட்டு ரசதன்மாத்ராது ரசமாத்ராது രസ തന്മാത്രയായിട്ട് இருக்கிறது. വികുർവാണാത് மாற்றம் സംഭവിച്ച് അംബസഹ ജലത്തിലേന്ത് ഗന്ധ തന്മാത്രം അഭൂത് ഗന്ധம் அப்படிங்கிற தன்மாத்திரை உண்டாയി வந்தது. கந்த தன்மாத்திரையிலேந்து பிருத்வி பூமி உண்டாயி வந்தது. பிருத்வி அப்படிங்கிற மகாபூதம் உண்டாயி வந்தது. இந்த பூமியோட தத்துவம் ஆன கந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உபயோகிக்கிற ஞானேந்திரியமாக்கும் மூக்கு. கிராணஹாது கந்தஹா கந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது மூக்காக்கும். ஸ்லோகம் 45. கந்தம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருந்தா கூட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல பல வஸ்துக்களோடு கூடி சேர்ந்து அது பல பலதாயிட்டு தெரியப்படுறது. கரம்ப
பூதி சௌரபிய சாந்த உக்ர அம்ல ஆதிபிஹி ப்ருதக் திரவ்ய அவயவ வைஷம்யாத் கந்த ஏகஹ விவித்யதே. கந்தத்தை தெரிஞ்சுக்கிறது கிராணேந்திரியத்தாலே ஆக்கம். கந்தம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஏகமான கிரந்தம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பல பொருள்கள் கூட ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு, அதனாலேயே மிஸ்ரம், உக்ரம், அம்லம், சுகந்தம், துர்கந்தம், சாந்தம் இப்படின்னு பல பலதா இட்டு வேறுதிரியறது. திரவிய அவயவ வைஷம்யாது, பல பொருள்கள் கூட்டாயிட்டு ചേരുന്നതിനാലെയാക്കും ഗന്ധം ഉണ്ടാകുന്നത്. கரம்பம் அப்படின்னாக்கா அப்படி ஒரு கந்தம், இன்னதோடு கந்தம் அது அப்படின்னு சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு மிശ്രமான கந்தம். അത പല വിഷയങ്ങളോട് ഗന്ധം ഒന്നിച്ച് കൂട്ടിച്ചേർന്ന് ഒരു ഗന്ധം. காரணவஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமல்லாத கந்தம். பூதி அப்படின்னா நாத்தம், சௌரபியம்னா சுகந்தம், சாந்தம்னா ശ്വസിக்கிறதுக்கு ഡിസ്റ്റർബ് ഇല്ലാത്ത സ്മെല്ല്, നാത്തമാനാലും സുഗന്ധമാനാലും. ഉഗ്രം அப்படின்னா தீஷ்ணமான கந்தம், தீஷ்ணமான நாத்தம் இல்லைன்னா தீஷ்ணமான சுகந்தம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு நாத்தம் அப்படின்னாலும் அது உக்ரம். அதே மாதிரி ரொம்ப ஹெவியா இருக்கிற ஒரு மனம்னாலும் அது உக்ரம் தான். ചില സെന്റെല്ലാം பார்த்தானாக்கா நமக்கு தலைவலியே உண்டாக்கும். அது மனம் தான் இருந்தா கூட அதனோட வீரியம் அப்படிங்கிறது நமக்கு உடம்புக்கு சேரறதில்லை. அம்ல ஆதிபிஹி, புளிப்பு கந்தம். இதனாலேயெல்லாம் இந்த கந்தம் பல பல கந்தங்களாயிட்டு தெரிய வருது. ஆக்சுவலாயிட்டு கந்த ஏகஹா, கந்தம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இந்த பிரகிருதியில இருக்கிற பல பொருள்களாயிட்டு கூடி சேர்த்த பலவித கந்தங்கள் அனுபவப்படுறது. ஸ்லோகம் 46. பாவனம் பிரம்மணஹ ஸ்தானம் தாரணம் சத்விசேஷணம் சர்வ சத்வ குண உத்பேதஹ பிருத்திவி விருத்தி லட்சணம். பாவனம் பிரம்மணஸ்தானம் தாரணம் சத்விசேஷணம் சர்வ சத்வ குணோத்பேத பிருத்வி விருத்தி லட்சணம். ஈஸ்வரனுக்கு நம்ம பல பல ரூபத்தை கொடுக்கிறோம். களிமண்ணால ரூபம் உண்டாக்குறோம், കരിങ്കല്ലാல ரூபம் உண்டாக்குறோம். அதே மாதிரி நம்மளோட சரீரமும் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து வந்ததாக்கும். அடுத்த வாளுக்கு ஆசிரயமாയിട്ടും இருக்கு. ஆகாசாதிகளோடு இந்த செப்பரேஷனுக்கு உபயோகமாயிருக்கு. ஓரோனுக்கும் அதாதோடு குணங்களை பிரகாசிப்பிக்கிறது இந்த பிருத்திவியோடு லட்சணமாக்கும் அப்படின்னாக்கும் இங்க பார்க்கிறோம். பாவனம் பிரம்மணஹா
பிரம்மணஹ எந்த ஒரு உருவமும் இல்லாத பிரம்மத்துக்கு பாவனம். பரபிரம்மத்தை மண்ணாலேயும் அதே மாதிரி கரிங்கல்லாலேயும் லோகங்களாலேயும் பல பல ரூபங்களை கொடுத்து நம்ம பாவனை பண்றோம். அப்படி பிரதிமை சிருஷ்டிக்கிற மாதிரி நம்மளோட சரீரத்தையும் இந்த பிரபஞ்சத்துல பகவான் சிருஷ்டிக்கிறார். பூமி தத்துவமாக்கும் நம்மளோட சரீர ரூபத்துக்கு காரணம். ஸ்தானம், பூமி அப்படிங்கிறது தன்னைத்தான் நிலநிற்கிறது. தாரணம், அந்த பூமி பலதையும் தாங்கி நிற்கிறது. பூமியிலேயாக்கும் ஜலம் இருக்கு, பூமியிலேயாக்கும் மலைகள் இருக்கு, கொடி செடிகள் இருக்கு, இந்த சர்வதராஜரங்களும் இருக்கு. சத்விசேஷனம், அதிசூஷ்மமா இருக்கிற ஆகாசம் பூமியை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி நிற்கிறது. எங்கேருந்து பார்த்தாலும் ஆகாசம் தெரியும். இந்தியால பார்த்தாலும் தெரியும், அமெரிக்கால பார்த்தாலும் தெரியும். எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு கவர் மாதிரி கம்ப்ளீட்டா ஆகாசம் அப்படிங்கிற குகைக்குள்ள நம்ம நிற்கிற மாதிரி தெரியும். சர்வ சத்துவ குணோத்பேதா, சர்வ சரீரங்களிலேயும் பூமியிலேயாக்கும் உண்டாகிறது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ சராச்சரங்களும் உண்டாகிறது இந்த பூமியிலேயாக்கும். பூமி இல்லைன்னா சிருஷ்டி பண்றதுக்கு சாதிக்காது. இது நம்ம இந்த சுவயம்புவ மனு ஸ்டார்டிங்ல பிரம்மாட்ட சொல்லி புலம்பினதையும், அதுக்கப்புறமா பிரம்மா பகவான் கிட்ட சங்கடத்தை சொன்னதும், அதுக்கப்புறம் பகவான் வராக ரூபியாயிட்டு அவதரிச்சு பூமியை மீட்டு கொண்டு வந்ததும் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ பூமி இல்லைன்னா சிருஷ்டி அப்படிங்கிறது இல்லை. சர்வச்சராச்சரங்களும் நிற்கிறது பூமியிலேயாக்கும், சர்வச்சராச்சரங்களும் உத்பவிக்கிறது பூமியிலேயாக்கும். பிருத்திவி விருத்தி லட்சணம், இதெல்லாமாக்கும் பூமியோடு லட்சணம். ஸ்லோகம் 47. நபோ குணவிசேஷः அர்த்தः யஸ்ய தத் ஸ்ரோத்ரம் உச்யதே. வாயோः குணவிசேஷः அர்த்தः யஸ்ய தத் ஸ்பர்ஷனம் விதுः. நபோ குணவிசேஷோர்த்தோ யஸ்ய தத் ஸ்ரோத்ரம் உச்யதே. வாயோர்குணவிசேஷோர்த்தோ யஸ்ய தத் ஸ்பர்ஷனம் விது. ஆகாசத்தோடு சவிசேஷ குணமாயிருக்கிற சப்தம் அது நமக்கு தெரியப்படுறது ஏது இந்திரியத்தாலே ஆக்குமோ அதை ஆக்கும் ஸ்ரோத்ரம். நபோ குண விசேஷோ ஆகாசத்தோடு குணவிசேஷமான சப்தம் யஸ்யா ஏது இந்திரியத்துக்காக்குமோ அர்த்தா விஷயமாயிருக்கு தது அந்த இந்திரியம் ஸ்ரோத்ரம் உச்சியதே ஸ்ரவணேந்திரியம் அப்படின்னு தெரியப்படுறது. வாயோஹோ குணவிசேஷா வாயுவோடு குணவிசேஷமாயிருக்கிற ஸ்பர்ஷம் யஸ்ய அர்த்தா ஏது இந்திரியத்துக்காக்குமோ விஷயமாயிருக்கு தது அந்த இந்திரியம் ஸ்பர்ஷனம் விதுஹு தொக் இந்திரியமாயிட்டு சொல்லப்படுறது.